ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 5வது வருடமாக ஜூன் 21 ஆரம்பித்தது. இப்போ 25 ஜனவரி புது வருடத்தில் 108 திவ்யதேச வைபவங்களிலே 93வது திவ்யதேசம் திருநீர்மலை என்று அழைக்கக்கூடிய திவ்யதேசம். இது சென்னைக்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது. சென்னை பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து 5.5 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது. இந்த திவ்யதேசம் தோயாத்ரி க்ஷேத்திரம் என்றும் கண்டாரண்ய க்ஷேத்திரம் என்றும் விமர்சையாக அழைக்கப்படக்கூடிய திவ்யதேசம். மலை அடிவார திருக்கோயிலும் மலை மேலுள்ள திருக்கோயிலுமாக உள்ளது. இதில் வித்தியாசம் நாம் பார்த்துருப்போம். கிடந்தான், இருந்தான், நின்றான் அப்படின்னு. நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், இருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம் அப்படின்னு. இங்கே இன்னொன்று சேர்ந்து நடந்த திருக்கோலம் அப்படின்னு. நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்று 4 வகை ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடியது. நீர்வண்ணன், நீலமுகில் வண்ணன் நின்றான், கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் ராமர். தனி சன்னதி அணிமாமலை மங்கை தாயார் தனிக்கோயில் நாச்சியாராக, மலைமேல் அமர்ந்த திருக்கோயிலாக தாயார். பெருமாள் சாந்த நரசிம்மன், அதாவது இருந்தான். முதல்ல பார்த்தது நின்ற திருக்கோலம், இது அமர்ந்த திருக்கோலம். கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். நடந்தான் திரிவிக்ரமன், கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம். ரங்கநாதன் கிடந்தான், அதுவும் தெற்கு நோக்கிய கிடந்த திருக்கோலம். இந்த தெற்கு நோக்கிய கிடந்த திருக்கோலம், அதாவது சயன திருக்கோலத்திலேயே நமக்கு பலவிதமான சயனங்கள் உண்டு. இங்கே இருக்கக்கூடியது மாணிக்க சயனம். தாயார் ரங்கநாயகி கிழக்கு நோக்கிய நிலையில் தனிக்கோயில் நாச்சியாராக. இங்கே தீர்த்தம் அப்படின்னு பார்த்தா அழகான தீர்த்தங்கள். மணிகர்ணிகா தடாகம், க்ஷீர புஷ்கரணி, காருண்ய புஷ்கரணி, சித்த புஷ்கரணி, சுவர்ண புஷ்கரணி. சுவாமி, இவ்வளோ புஷ்கரணியா? இப்போ ஒரே ஒரு புஷ்கரணி தானே இருக்கு? ஆமாம், இப்போ இருக்கிறது அப்படித்தான். ஒரு காலத்தில் கடல் கிட்ட இருந்திருக்குமோ என்னமோ. இப்போ ரொம்ப உள்வாங்கிடுத்துன்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ கூட திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிடுத்து, கன்னியாகுமரி கடல் உள்வாங்கிடுத்துன்னு அந்த மாதிரி ரொம்ப தூரம் உள்வாங்கிடுத்து போட்டிருக்கு. கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆயிருக்கு. அதனால் இந்த இடம் க்ஷீர புஷ்கரணி. பக்கத்தில் ஒரு பக்கம் க்ஷீரம் புஷ்கரணியாக இருந்தது பார்க்கடல், இன்னொரு பக்கம் காருண்ய புஷ்கரணி. விமானம் தோயகிரி விமானம், நீராத்திரி விமானம். ஸ்தல விருட்சம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்தல விருட்சம்னு கேள்விப்படுறோம், வெப்பாலை மரம் அப்படின்னு. பூதத்தாழ்வாராலும் திருமங்கை மன்னனாலும் அங்கலாசாசனம் செய்யப்பட்டதொரு வைகானச ஆகமத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். தொண்டைமான், பிருகுமுனிவர், மார்க்கண்டேய மகரிஷி, வால்மீக முனிவர் இப்படி பலருக்கும் பிரத்யக்ஷம் தந்த பெருமாள் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருநீர்மலை. அணிமாமலர் மங்கை தாயார் உடனரை நீர்வண்ண பெருமாள் இந்த இடத்துல பெருமாளாக இருக்கக்கூடியது. இந்த திவ்ய தேசத்துக்கு அணிநீர்மலை, திருநீர்மலை, அணிநீர்மலை என்று பலவிதமான விமர்சனங்கள் உண்டு. அதாவது அப்படி நம்ம ஐலாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஐலாண்டும் ஒரு விதத்தில் திருநீர்மலையாக சுற்றி 4 பக்கமும் நீர் இருந்ததுனாலையும் மாலையாக போடக்கூடியதாக. நான் மாலை அப்படின்னா பார்த்துருக்கோம் முன்னாடியே, தார் வேற மாலை வேற அப்படின்னு. திருநீர்மலை என்று விளக்கப்படக்கூடிய திவ்யதேசமான ஆபரணமாக விளங்குகிறது அப்படின்னு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, சிறப்பு எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தை திருநறையூரிலும், இருந்த திருக்கோலத்தை திருவாலையிலும், கிடந்த திருக்கோலத்தை திருக்குடந்தையிலும், நடந்த திருக்கோலத்தை திருக்கோவலூரிலும். யாரு? வேற யாரு? நம்ம திருமங்கை மன்னன் தான். திருமங்கை மன்னன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை சுவாமி. மனுஷனாக பிறந்த நமக்கு உதாரணங்களே ஆழ்வார்கள், ஆச்சாரியர் புருஷர்கள் தான். நமக்கே பலவிதமான ஆசைகள் இருக்குது. அதில் அவர்களுக்கும் ஆசை இருந்தது. எனக்கு கூட தான் ஆசை. என்ன பண்ணுறது? பல விஷயங்களில் 12 பேர் இருந்தாலே 12 பேரும் கண்டினியூ பண்ணுவாளோ அப்படின்னு ஆசை. ஆனால் இல்லையே, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஆழ்வாருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒவ்வொரு இடத்துல அப்படியே ஒவ்வொரு திவ்யதேசமாக சேவிச்சுட்டு வர்றார். மனுஷனுக்கு மறதி அப்படிங்கிறது சகஜம்.
எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது நம்மளால். ஒரு விதத்துக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு, மறதி ஒரு விதத்துக்கு நல்லது, மறந்து போதல் அப்படிங்கிறதும் ஒரு விதத்துக்கு நல்லது. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு அப்படியே பார்த்துட்டே வரைச்சே பெருமாள் மேலே, ஐயோ நான் இங்கே உன்னை அப்படி பார்த்தனே, நின்ற திருக்கோலத்தில் பார்த்தனே, கிடந்த திருக்கோலத்தில் பார்த்தனே, இங்கே வந்து நீ இப்படி சேவை சாதிக்கிறே, 4 பேரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக ஆழ்வாருக்கு. அப்படி நினச்சி ஓ இந்த ஊரில் இப்படி பார்த்தேன், நின்ற திருக்கோலத்தில் திருநாளையூரில் பார்த்தேன், இருந்த திருக்கோலத்தில் திருவாலியில் பார்த்தேன், கிடந்த திருக்கோலத்தில் திருக்குடந்தையில் பார்த்தேன், நடந்த திருக்கோலத்தில் நடுநாட்டு விதேசமாக விளங்கக்கூடிய திருக்கோவலூரில் பார்த்தேன். இது அத்தனையும் சேர்த்து ஒன்று இங்கே பார்க்கணுன்னு ஆசை. எப்படியெல்லாம் பாருங்கள், பகவான் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு வைக்கிறான். ஆனால் பகவான்கிட்ட நம்ம கிளியராக சொல்லணும், அவ்வளோதான் வேண்டியது. எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அவனுக்கு கேட்குற மாதிரி சொல்லணும். ஏன்னா மார்க்கண்டேய மகரிஷி நமக்கு தெரியும், சிவருவானை வேண்டி சிவருவானிடமிருந்து வரம் பெற்றவர் மார்க்கண்டேய மகரிஷி. ரொம்ப தீர்க்கமான ஆயுளை உடையவர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒவ்வொரு இடமா வரார், ஒவ்வொரு விதேசமாக பார்த்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுற, பெருமாள்கிட்ட ரொம்ப பிரியமான இருக்கக்கூடியது. ஒரு இடத்துல வரைச்சே பெருமாளுக்கு தன்னுடைய பெண்ணாக வந்தவளை திருமணம் முடித்து விட்டு இப்படி ஒவ்வொரு விதேசமாக நடந்து வந்துட்டு இருக்கார். அந்த மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய விளக்கமும் இங்கே நமக்கு வருது. ஒரு சமயம் காஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சுவாமி. இவர்கள் எல்லாரும் அஷ்டதிக் கஜங்கள் மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடியவா. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி. நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும். இவன் அத்தனை பேரும் ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னா எப்படி இருக்கும் அது. இதில் இவா கேட்குறாளாம் சூத பிராணிகள்கிட்ட, உயர்ந்த ஸ்தலங்களிலே உத்தமமான ஸ்தலம் எது, புனித ஸ்தலங்களிலே மிகவும் உத்தமமான ஸ்தலம் எதுன்னு கேட்குறாளாம் சூத பிராணிகள்கிட்ட. என்ன சொல்லுவார் அவர், எந்த ஸ்தலம் பெருசு, இடது கண் சிறந்ததா வலது கண் சிறந்ததான்னா எந்த கண் சிறந்ததுன்னு எப்படி பதில் சொல்ல முடியும். ஒரு விதத்தில் பார்த்துட்டு ஓகே, ஓரளவுக்கு நாம் திங்க் பண்ணோம்னா இது சிறந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மழுப்பி ஒரு பதில் சொல்ல முடியும். ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி தான், 2 பக்கமும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நடுவருக்கு ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துட்டு கடைசியில் இதனால் இது சிறந்தது அப்படின்னு சொல்லி டபுக்குன்னு முடிச்சிடுவார். அது வரைக்கும் வளவளன்னு 35 நிமிஷம் எதையோ பேசிட்டு வா இப்படி சொன்னா வா அப்படி சொன்னா இது சிறந்தது அது சிறந்தது சொல்லிட்டு கடைசியில் டக்குன்னு கொண்டு வந்து முடிச்சிடுவார். அந்த மாதிரி இந்த சூதபுராணிகர் என்ன பண்ணினா இப்படியே சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தா இது தோதாத்ரி, தோயாத்ரி, தோயாச்சலம், இப்படி பலவிதமான மலைகள். இது மலைக்கு மலையும் இருக்குது, பக்கத்தில் கடல் இருக்குது, பக்கத்தில் புஷ்கரணி இருக்குது. இப்படி எல்லாத்தையும் பார்த்துன்னு அவன் அப்படியே பேர்ட்ஸ் ஐவியில் பார்க்குறா போல் இருக்கு. பார்த்துட்டு சொல்கிறா திருநீர்மலைன்னு ஒரு திவிதேசம் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கிறபடி அத்தனையும் ஓரளவுக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய திவிதேசமாக இருக்கும்னு சொல்லி முடிச்சுடுறேன். இந்த பிருகுமுனிவரும் மார்க்கண்டேயரும் முதல்லே சொன்னேன், பிருகுமுனிவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். மார்க்கண்டேயர் 2 பேரும் ஆப்போசிட் போல்ஸ். இவா 2 பேருக்கும் இதை இவா கேட்டுறா. யார் இவர் பிருகுமுனிவரும் மார்க்கண்டேய மகர்ஷியும் சூதபுராணிகர் இந்த கஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், ஜமதக்னி, கௌதமர்கிட்ட சொன்னதை இவா கேட்டுறா. கேட்டுட்டு அந்த திருத்தலம், ஏன்னா வழி வழியாக வர்றது இல்லையா, அந்த திருத்தலத்திற்கு நாம் போகணும். இவருக்கு முன்னாடி இருந்தவர் பிருகு, இவர்களுக்கு அப்புறம் பிறந்தவர் மார்க்கண்டேயர். இவருக்கு இந்த இடத்துல வந்து பெருமாளை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும், அரங்கனாக சேவை சாதிக்கணும். இப்போ நாம் பார்த்தோம், யாருக்கு திருமங்கை மன்னனுக்கு எப்படி ஒரு விதமான ஆசையோ அந்த மாதிரி நான் அங்கே ஒன்றை பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு திருக்கோலத்தை நான் திரும்பி ஒன்று பார்க்கவே இல்லையே மகாவிஷ்ணு, நான் உன்னை அரங்கனாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாம். இந்த திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வனம் வந்து காண்டவ வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வனமாக இருக்கிறது. ஆனால் காண்டவ வனம் அப்படின்னாலே பலவிதமான பகையோடு கூடிய மிருகங்கள் இருக்கக்கூடியது, விலங்குகள் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கறச்சே எல்லா விலங்கும் அமைதியாக இருக்கான்,
எந்த ஒன்றுக்குள் ஒன்று சண்டை இல்லை. அந்த ஒரு லைன் போட்டுக்குமோ என்னமோ, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் சண்டை போட்டுக்கும், உள்ளே வந்தால் இல்லை. அதனால் இந்த இடமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கே அப்படின்னு அவள் திங்க் பண்ணி உள்ளே வந்து பார்க்கச்சே பெருமாளுடைய விசேஷம் என்ன, க்ஷீர புஷ்கரணி அருகிலேயே இருக்கிறது அப்படின்னு. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இது க்ஷீரம் அப்படின்னா பார்க்கடலை கடைந்து அப்படின்னா வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனைன்னு ஆண்டாள் சாதிக்கிற மாதிரி இந்த க்ஷீர புஷ்கரணி இதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த புஷ்கரணி அருகிலே இருக்கக்கூடியது தோயாத்ரி மலை. ஒரு சிறு மலையாக இருந்தாலும் தோயாத்ரி மலை, அந்த மலையினுடைய சிகரத்திலே ரங்க விமான நிழலிலே எப்படி பாருங்க பகவான் அப்படியே திங்க் பண்ணுறார். உருவகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாள். நிறைய விஷயங்கள் நம்ம உருவகப்படுத்திக்கிறோம். ஏன்னா ஆற்றுலேயே நினச்சிட்டு இருக்கோம், யாரையாவது பேசுனா நீ உன் பாட்டி மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு உருவம் தானே. அந்த பொண்ணு அந்த குழந்தை ஒரு சில விஷயங்களை பேசும், உடனே இவாளுக்கு என்ன தோணும், பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப நாள் அந்த பாட்டியை பார்த்தவாளுக்கு நீ உன் பாட்டியை மாதிரியே பேசுகிற அப்படின்வா. இல்லை போ நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அந்த குழந்தை சொன்னாலுமே நம்ம விடமாட்டோம். அந்த மாதிரி நாமே உருவகப்படுத்தி கொள்ளல் இது நிறைய நடக்கிறது. நம்மளுக்கு உருவகப்படுத்தி கொள்ளல்னு வாழ்க்கையில் தினந்தோறும் பார்க்குறோம். அந்த மாதிரி இவர் உருவப்படுத்திக்கிறாரா? எந்த மாதிரி உருவப்படுத்திக்கிறார்? பெருமாளோடு இப்போ இருக்கக்கூடியவன் நீ எனக்கு அப்படியே சேவை சாதிக்கணும், நீ எப்படி இருந்தையோ அப்படி எனக்கு சேவை சாதிக்கணும்னு கேட்குறார். எப்படி இது சாத்தியம்? இந்த மாதிரி இருக்க வேண்டியவன் எப்படி சேவை சாதிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாக விளங்குமா அப்படின்னா அப்படி தான் உருவப்படுத்திட்டு இருக்கார். நாம் நினைக்கிறது நடக்கணும், எல்லாருக்கும் அவாவா நினைக்கிறது அவளுக்கு நடந்தேற வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. இந்த ஆர்வம் இவர்களுக்கு இருக்கு. அதனால இவ அதே மாதிரி நினைக்கிறா. ஆதிசேஷனுடைய படுக்கையில் அரங்கநகர் செல்வனாக பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனாக உருவகப்படுத்திக்கிறா இவ. இந்த சித்திரை மாத பௌர்ணமியிலே இவர்களை பெருமாளை வந்து சேவிக்கிறா. இப்போ சித்திரை மாதம் இன்னும் 1 மாதத்தில் வரப்போகிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உருவப்படுத்திக்கிறா. பெருமாள் அந்த இடத்துல எல்லாருக்கும் காட்சி தரேன், நீ எப்படி நினைக்கிறியோ நான் அப்படி உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு. அவரும் பாவம் நமக்கு பக்தன் கிடைக்க மாட்டானா? ரொம்ப அருமையான பக்தன் கிடைக்கிறதே ரொம்ப அரிது இல்லையா? அரிது மானிடர் ஆதல் எழுதுன்னு. இந்த மானிடராயினும் நம்ம வந்து இவ்வளோ தூரம் அவன் வந்து நம்ம சேவிக்கிறானே, அதற்காகவாது நாம் அந்த பக்தனை திருப்திப்படுத்த வேண்டாமா? அவருக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கிறவாளும் போயிட்டாள்லாம் என்ன பண்ணுறது? அவளுக்காகவாது பேச வேண்டாமா? அவளுக்காகவாது திருப்திப்படுத்த வேண்டாமா? இருக்கிற பக்தனும் கோவிச்சுன்னு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு பகவானுக்கே எண்ணம் போல் இருக்கு. அதனால் அவர் சொல்கிறபடியெல்லாம் ஆடுறார் பகவானே. அந்த மாதிரி இவா மட்டும் இல்லை, பிரம்மன், நாரதர், அர்ஜுனன், சோழமன்னன், கரிகாலனுடைய மகன் திரையன், இப்படி ஒவ்வொருத்தராக இந்த இடத்த பெருமாளை வந்து வழிபட்டிருக்கா. அவரவர்கள் நினைக்கும் தோற்றத்திலே அவரவர்களுக்கு பெருமாள் காட்சி தந்தானாம். எப்படி பாருங்க, பகவான் கிருஷ்ணன் அதைத்தான் சொல்கிறார் கீதையில், நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் என்னை நீ நினைத்து கொண்டாயானால் நான் உனக்கு கிருஷ்ணனாக காட்சி தருவேன் அப்படின்னு இல்லையா? நீ யாரை வேணாலும் வணங்கு, கிருஷ்ணா அப்படின்னு ஒரு குரல் கூட்டிட்டுன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த சன்னதியில் எல்லாருக்கும் காட்சி, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறார். உட்கார்ந்த நிலையில் நரசிங்க மூர்த்தியாக, சாந்த மூர்த்தியாக. பிரகலாதனுக்கு ஒரு கவலை வந்துடுது. பிரகலாதன் பார்க்கறச்சே ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா? நாம் மற்றவாளை பார்க்குற மாதிரி இருக்காது, மற்றவா நம்மளை பார்க்குற விதம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறா, ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த மாதிரி பிரகலாதன் இரண்யனை சம்ஹாரம் பண்ண உடனே அந்த ரூபத்தை, அந்த ஸ்வரூபத்தை, கோர முகத்தை தான் பார்த்துட்டானாம் பிரகலாதன். பிரகலாதனிடம் பகவான் ஒரு சௌலபியமான முகத்தை காட்டினாலும் பிரகலாதனுக்கு அது தெரியலையாம். பிரகலாதன் ஓடி வரானாம் தென்கிழக்கு திசையில். அப்படியே வந்து ஒரு இடத்துல தவம் பண்ணுறான் பகவானே அப்படின்னுட்டு. அந்த மாதிரி தவம் பண்ணுற இடமா இந்த காண்டவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல வந்து அகோபிலத்திலேருந்து செங்கபிரான் வாழக்கூடிய அகோபிலத்திலேருந்து இந்த இடத்துல பெருமான் வந்து பெருமானையே நினைத்து கொண்டு தவம் பண்ணானாம். அதனால தான் இந்த இடத்துல பெருமான் வந்து காட்சி தரானாம். நம்ம பார்த்தோம் திருவல்லிக்கணினதுக்கு ஒரு முதல் திவ்யதேசமாக வரக்கூடிய திவ்யதேசத்தில் பார்த்தோம். அந்த திவ்யதேசத்தினுடைய பெரிய பெருமானாக இருக்கக்கூடியவரே
திருவல்லிக்கேணியிலேயே முதல்ல காட்சி தந்தது பெருமாள் வந்து இரண்யனை கொண்ட சிங்கராக, தெள்ளிய சிங்கராகத்தான் காட்சி தந்ததாக பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பகவான் ஓடி வரான் பின்னாடி, பிரகலாதன் போயிட்டானே அப்படின்னு பிரகலாதனுக்கு காட்சி தரணும் வேணுட்டு அதே மாதிரி சிங்கப்பிரானாக பிரகலாதனுக்கு யார் பிராட்டியோடு காட்சி தரணும் அப்படின்னு திருநீர்மலைக்கு போனேன்னா பாருங்கோ. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். ஏன்னா பிருகுமுனிவர் அங்கே இருக்காரா, மார்க்கண்டேய மகரிஷி இருக்காரா, இவா 2 பேரும் அங்கே தவமன்னதான சொல்கிறாளே, பிரகலாதன் இருக்கானா, நாம் பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம், ராமனை பார்ப்போம், திரும்பி வந்துடுவோம், அவ்வளோதான். கீழே வந்தால் நீர்வண்ண பெருமாளை பார்ப்போம், பக்கத்தில் உலகளந்த பெருமாள் இருக்கார், பார்ப்போம், திரும்பி வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே பகவான் பிராட்டியோட காட்சி கொடுக்குறானா. ஏன்னா பகவானுக்கு நன்ன தெரியும் சமாதானப்படுத்தணும்னா தாயார் வேணும் அப்படின்னு. இந்த குழந்தைகள் அதிகமாக யார்கிட்ட போய் நிற்கும்? அப்பா கோச்சின்னா அம்மாகிட்ட தான் போகும். எப்படியும் தெரியும் அம்மா கோச்சிக்க மாட்டான்னு தெரியும். அந்த சௌலபியமான முகம் அம்மாவிடத்தில் தான் இருக்கும், தாயார் இடத்தில் தான் இருக்கும் அப்படின்னு. அதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு காருண்ய புஷ்கரணி அப்படின்னு பேர் வந்து தான் இந்த புஷ்கரணிக்கு. ஒன்று ஆகுபெயர்னு சொல்கிறோம் இல்லையா, இடவாகுபெயர், தானி ஆகுபெயர், அறவாகுபெயர் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்திற்கு காருண்ய புஷ்கரணி அப்படின்னு பேர் வந்ததுனால காருண்யமான பார்வையை பார்த்ததுனால அந்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது தென்றல் எப்படி உருவாருது அப்படிங்கிறத கண்ணதாசன் சொல்லச்சே, வேகமாக வரக்கூடிய காற்று மரங்களிடையே அப்படியே உலவி கொஞ்சம் அந்த ஆற்றிலே வந்ததுன்னா அதனுடைய காம்பீரியம் எல்லாம் அடங்கிடுமா. அது வர ஈகோ எல்லாம் அடங்கி மெதுவாக அப்படியே சாஃப்டாகி நம்மக்கிட்ட தென்றலாக வருகிறதே. அந்த மாதிரி இந்த இடத்துல புஷ்கரணியில் பகவானுடைய காருண்யம் வந்ததுனால இந்த புஷ்கரணிக்கு காருண்ய புஷ்கரணின்னு பேர் வந்துதான். இதற்கு அடுத்ததாக இந்த வாமனாவதாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மகாபலி சக்கரவர்த்தி வாமனனாக 3 அடி வேண்டினான். நம்ம வாமனாவதாரத்தை நிறைய திரும்பி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விசேஷங்கள், நிறைய ஆஸ்பெக்டில் அந்த வாமனாவதாரத்தை நாம் பார்த்துருக்கோம். இந்த 4 வருஷத்திலேயே பார்த்துருக்கோம். இது ஒரு விதமான அதை ஒரு சொல்கிற விதம் இருக்கு இல்லையா. பகவான் முதல்ல 3 அடி கேட்டான். யார்கிட்ட கேட்டான்? மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்டான். இந்த 3 அடியை மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்ட உடனே சரி அப்படின்னுட்டான். மகாபலி சக்கரவர்த்தி முதல்ல 1 அடி எடுத்து வச்சுட்டார், மண்ணுலகம். அடுத்த அடி எடுக்கணும்னா அதுக்கு பேர் என்ன? நடத்தல் அப்படின்னு தான் பேர். முதல் காலை நாம் எடுத்து வைத்து பின்னங்காலை எடுத்து முன்னே வைப்போம் என்றால் அதற்கு காரணம், அதற்கு பேர் என்னன்னா நடத்தல்னு பேர். நடந்து சிலர் நடந்து அந்த காலை எடுத்த அப்புறம்தான் அந்த காலை உயர்த்தி விண்ணுலகுக்கு ஒரு காலை அனுப்பிச்சார் இல்லையா. அது அந்த தீர்த்தம் வந்து அந்த திருவடி வந்து பிரம்மலோகம் வரைக்கும் போற்றி. அந்த பிரம்மலோகத்திலே பிரம்மன் இந்த கால் கட்ட விரலை, இது பகவானுடைய கட்ட விரல், அதுக்கு திருமஞ்சனம் பண்ண ஆரம்பிச்சு அந்த தீர்த்தம் பிரவாகமாக பெருகச்சு. அந்த தீர்த்தத்தை தாங்கக்கூடிய வலிமை படைத்தவனாக சிவபெருமான் இருந்தார். அது வந்து கங்கையாக உருவாகியது. அது வந்து பகீரத பிரயத்தனம்னு சொல்லி அப்படியே மேலே வந்துடும். ஆனால் இதில் ஒரு விஷயம், பகவான் நடந்தவனாக இங்கே காட்சி கொடுக்குறான். ஏன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. முதல் காலை நாம் எடுத்து வச்சாலே இது நடத்தல் அப்படின்னு ஆயிடுது. இரண்டாவது, இந்த நம்ம நிறைய பார்த்துருப்போம், ராமாவதாரத்திலே திருவகீந்திரபுரத்தினுடைய பெருமையை பேசச்சே பார்த்தோம். அந்த ஸ்தல புராணத்திலே ராமாவதாரத்திலே இலங்கையிலே சண்டை நடக்கிற போது ஆஞ்சநேயருடைய ஹெல்ப் தேவையா இருக்கு, உதவி தேவையா இருக்கு. ஆஞ்சநேயரை வடம் பக்கம் அனுப்பி வைத்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அழகான அத்தனை மலைகளையும் கவர சொன்னானா? சொல்லலையே. மலைகளை எடுத்து வர சொல்லவே இல்லை. அந்த அங்கே கிடைக்கக்கூடிய அத்தனை இலைகள் எல்லாரையும் எழுப்பக்கூடியதாக அமைந்தது. அப்படி வரைச்சி அந்த மலையே ஆஞ்சநேயர் பார்த்தா, இதில் என்னடா நாம் போய் இங்கே எங்கே தேடுறது, ஒன்றும் தேடலாம் முடியாது, 3 4 தேட முடியாதுன்னு மலையோட பெயர்த்தி எடுத்து வந்துட்டார். அந்த மலையில் கொஞ்சம் விழுந்தது தான் திருவகேந்திரபுரத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி
இந்த தீர்த்தம் வந்து இதற்கு முன்னாடி திருநீர்மலைக்கு முன்னாடி நாம் வேற ஒரு க்ஷேத்திரம் பார்த்தோம், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அங்கேயும் இதே மாதிரி எப்படி திருவேங்கடத்தில் இருக்கிற மாதிரி அருவிகள் இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி அந்த அருவி எங்கேருந்து விழுந்தது? பகவானுடைய தீர்த்தம் ஒரு கால் துளி கங்கை எப்படி பட்டு பிரவாகமாக இருக்கோ அந்த மாதிரி அந்த தீர்த்தம் விழுந்தது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தீர்த்தம், திருவடி தீர்த்தம் இங்கே விழுந்ததாக சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல? இந்த மண்ணுலகத்திலே இங்கே. அதனால் இந்த ஒரு தீர்த்தத்தை, புண்ணிய தீர்த்தத்தை தானும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கைலாயத்திலேருந்து சிவபெருமான் இந்த இடத்துக்கு வந்துட்டானா. 2 விஷயம். ஒன்று, பகவானை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும், பெருமாளை சேவிக்கணும். 2வது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்திலே சித்த புஷ்கரணி அப்படின்னு, அந்த சித்த புஷ்கரணியிலே இந்த பகவானுடைய தீர்த்தம், திருவடி தீர்த்தம் இங்கேயும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்திற்கும் வந்து சித்த புஷ்கரணிகளை நீராட வேண்டும் என்று சிவபெருமானும் இங்கே வந்ததாக இந்த இடத்துல ஸ்தல வரலாறு சொல்கிறது. இது 3வது. 4வதாக வால்மீகி மகரிஷி ராமனுக்கு முடிசூட்டு விழா அப்படின்னு, முடிசூட்டு விழாவுக்கு பின்னாடி சீதையை ராமன் பிரிந்து விட்டான், ராமனை சீதை பிரிந்து விட்டாள் இல்லையா? பிரிஞ்சது துக்கம். என்ன இருந்தாலுமே ஒரு பிரிவு அப்படிங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அது என்ன சொன்னாலுமே ஒரு பிரிவு வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியது தானே. பிரிவு என்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதில்லை, சேர்ந்து இருப்பது தான் சந்தோஷம். திருநீர்மலை வாழ் எந்தை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே, அதாவது இந்த காண்டவ வனத்திற்கு அந்த துயரத்தோடு தவம் செய்வதற்காக வந்தாராம். யாரு? இந்த வால்மீகி மகர்ஷி. சீதையை பிரிந்து ராமன் விட்டு சென்று விட்டானே அப்படின்னு சீதைக்கு பின்பு அவருக்கு அந்த துயரம் போகவே இல்லை. இந்த காண்டவ வனத்துக்கு வந்து தோத்தாத்ரி மலைக்கு அருகிலே இருந்த ஹரித மலையில் தவம் செய்வதற்காக வந்தாராம். அந்த ஒவ்வொரு மலையாக இந்த இடத்துல வந்தால் நமக்கு துயரம் தெரியுமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா நமக்கு வலி போகுமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா வலி போகுமா, நம்ம பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அப்பயே பண்ணிருக்கார். ஒரு அசரீரி கேட்டு தான் தோயாத்ரி மலையில் அரங்கனையும் சிங்கப்பிரானையும் உலகளந்தவனையும் சேவித்தால் அங்கே ராமனையும் சேவிக்க முடியும், அந்த இடத்திற்கு போய் நீங்கள் தவம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னதாக இங்கே வந்திருக்கார். இந்த இடத்திற்கு, இந்த மலையினுடைய அடிவாரத்திற்கு வரச்சே, இந்த அடிவாரத்திலே இருந்து தியானம் செய்த போது எப்படி தியானம் செய்தோம்? அவருக்கு தெரிஞ்சு 2 தானே, சீதை ராமன், சீதாராமன் தான். அதனால் சீதாராமனாக எனக்கு நீ காட்சி தர வேண்டும் அப்படின்னு, நீ சீதாராமனாக மகாவிஷ்ணுவே நீ எனக்கு காட்சி தரணும், எனக்கு அப்போ தான் மன திருப்தி ஆகும். நீ என்னுடைய சீதையை பிரிந்தவனாக இருக்கிறாய், அதனால் நான் உன்னை காண வேண்டும். அதாவது எப்படி விஸ்வாமித்திரர் ஆசைப்பட்டாரோ, ஹரிச்சந்திரனை சந்திரமதியின் பிரித்த துன்பம் போக ராமாவதாரத்திலே ஜானகியையும் ஸ்ரீ ராமபிரானையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே குறி. அந்த மாதிரி இவர் வந்து வேண்டார் பகவானை. எப்படி வேண்டார்? அப்படியே அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்கிறோமே அந்த மாதிரி கேட்குறார் இவர். ஸ்ரீராம அரங்கனாகவும், மலை உச்சியில் இருந்த அரங்கநாதன் ஸ்ரீ ராமபிரானாகவும், திருமகள் சீதையாகவும், ஆதிசேஷன் இலக்குவனாகவும், கருடன் அனுமனாகவும், ரங்க விமானம் புஷ்பக விமானமாகவும் காட்சி அளிக்கிறதான். சிறிய திருவடி, அதற்கு பெரிய திருவடி, சிறிய திருவடியாக நம்ம நேற்று தான், அதாவது போன வாரம் தான் பார்த்தோம். கருடனுக்கு ஆசை அதிகம், ஆதிசேஷனுக்கு ஆசை அதிகம். பெருமாள் தன் மேலேயும் இருக்கணும், தன் கீழேயும் இருக்கணும். யார்? கருடனுக்கு அதுதான் ஆசை. பெருமாளை தான் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆதிசேஷனுக்கு ஆசை. படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு, அவரை பார்த்துட்டே இருக்கணும். எப்படியெல்லாம் ஆசை பாருங்க. அந்த மாதிரி இவர் ராமன் ஃபுல்லாக இன் இட்ஸ் என்டையரிட்டி அவனை வந்து மகாவிஷ்ணு அப்படியே காட்சி தரணும்னு இவருக்கு காட்சி தந்தாராம். அதற்காக பகவான் இறங்கி வந்திருக்கான். ஏன்னா ராமாயணம் காலாகாலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று, அதை தந்தவர் வால்மீகி மகரிஷி.
அதனால் அவருக்கு அப்படியே வந்து காட்சி இருந்தான. வால்மீகி விமானத்தில் அதை விமானத்தில் அமர்ந்து கேட்டாராம். புஷ்பக விமானம் ரங்க விமானம், புஷ்பக விமானம் ரங்க விமானம் ஆயிடுத்தான். இவர் கேட்ட மாதிரியே தந்திருக்கான். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆறுது, இவர் பார்க்குறார். பார்த்த உடனே எனக்கு 2 வரம் வேணும்னு கேட்குறார். ஆஹா, நீ என்ன நினச்சியோ அந்த மாதிரி நான் வந்துட்டேன். முதல்லையே பார்த்தோம், பகவான் பக்தர்களுக்காகத்தான் இருக்கிறார். பகவானுக்காக பக்தர்கள் இல்லை, பக்தர்களுக்காகத்தான் பகவான். ஆனால் நாம் செய்வனை என்ன செய்யணுமோ அதை திருந்த செய்யணும். அப்போ தான் பகவான் வருவான் இல்லையா? 99% நம்ம படிச்சுட்டு 100% எழுதணும்னா முடியாது. 100க்கு 100% படிக்கணும், தரவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 100% வரும். அந்த அளவுக்கு நாம் நம்மை எக்யூப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 2 மலர் கேட்டாராம் இவர். தாமரை மலர், பொற்றாமரை மலர்கள், 2 மலர்கள் புனித தீர்த்தத்தில் விழுந்ததா. ஒன்று மொட்டாக மாறியது. அது என்னது? விரஜை என்ற புனித நீர். விரஜா நதி நம்ம பார்த்துருப்போம், நிறைய கேட்டிருக்கோம். விரஜா நதி, அந்த விரஜா நதியில் திருமஞ்சனம். இவருக்கு எல்லாமே ஆசைகள், ஒவ்வொன்றுக்கும் ஆசை தானே. எம்பெருமான் நீர்வண்ண பெருமாளாக காட்சி அளிக்கணும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, இன்னொன்றுல மலை அடிவாரத்தில் புஷ்பக விமானத்தில் நின்ற கோலத்தில் நீ எப்படி எனக்கு காட்சி தந்தையோ அந்த மாதிரி இங்கே பக்தர்கள் வந்து சேவிக்கிறதுக்கு அப்படியே நீ நின்னுடணும். எந்த மாதிரி ஆசை பாருங்க. ஆழ்வார் சொல்வார் இல்லையா, நான் அனுபவித்ததை இந்த உலகம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் சேவை சாதிக்கணும், எல்லாருக்கும் நீ சேவை சாதிக்கணும். பக்தர்கள் எப்படியெல்லாம் வேண்டுறாளோ அப்படியெல்லாம் நீ அவர்களுக்கு காட்சி தரதோடு மட்டும் இல்லை, நீ காட்சி தந்து இங்கேயே இருக்கணும், எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணணும். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் அப்படின்னு சொன்னாராம்.